என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, தவக்காலம் தகுந்த காலம் என்பதை உணர்ந்தவர்களாக நம்மை நாமே ஆய்வு செய்து நம் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கடந்த நாள் முழுவதும் கடவுள் செய்த அத்துணை நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து நன்றி சொல்லக்கூடிய மனிதர்களாக நன்றியின் பழியாக இப்பலியை ஒப்புக்கொடுவோம். நமது வாழ்வில் அவர் தந்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துவோம். அவருக்கு உகந்த மனிதர்களாக அவரது பாதையை பின்பற்றுபவர்களாக நாளும் வளர்வதற்கான ஆற்றல் வேண்டி இப்பலியில் தொடர்ந்து பக்தியோடு ஜெபிப்பதற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நாம் தகுந்த முறையில் இப்பலியில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம் பாவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து இறைவனிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நற்செயல்களால் என்றும் பயிற்சி பெற்றவும் குடும்பத்தை காத்தருளும். இவ்வாறு அன்றாட உதவிகளால் ஆறுதல் அளித்து விண்ணக கொடைகளுக்கு அவர்களை கனிவுடன் ஈட்டுச் செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். வாருங்கள், எரோமியா மீது குற்றம் சாட்டுவோம். இறைவாக்கினர் எரோமியா நூலிலிருந்து வாசகம். இயல் 18. உயிருள்ள வார்த்தை 18 20 முடிய. யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும் வாருங்கள்,
எரோமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்தும் சட்டமும் ஞானிகளிடத்திலிருந்தும் அறிவுரையும் இறைவாக்கினரிடமிருந்தும் இறைவாக்கும் எடுபடாது. எனவே அவர்கள் மீது குற்றம் சாட்டுவோம். அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையா? என் உயிரை போக்க குழி பறிக்கின்றார்கள். அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்குத்தான் உன் முன் வந்து நின்றதை நினைவு கூறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். இறைமக்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவியும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவியும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீ. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவியும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவியும். பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது. எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள். என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவியும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவியும். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்று என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவியும். ஆண்டவரே, உமது பேரன்பால்
என்னை விடுவியும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பவர் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 இறைவசனங்கள் 17 28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்லுகிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்க, அவர், நீர் ஆட்சியுரிமை புரியும் போது என் மக்களாகிய இவர்களுள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டு கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மேல் தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவரெவரும் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு கிராப்பட்டி பங்கிற்கு உதவி பங்கு தந்தையாக சென்றேன். திருச்சியில் இருக்கின்ற இந்த கிராப்பட்டி பங்கில் உதவி பங்கு தந்தையாக இருந்த சில நாட்களிலே அங்கு இருக்கக்கூடிய சின்னஞ்சிறிய சிறுவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து இவர்களுக்கு தலைமைத்துவ பண்பினை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு புனித டோம்னிக் சாவியோ சிறுவர் பாராளுமன்றம் என்ற ஒன்றினை உருவாக்கி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்து இந்த பொறுப்புகளை திறம்பட நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சராக, துணை முதலமைச்சராக, நிதித்துறை அமைச்சராக, சுகாதாரத்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், ஆன்மீகத்துறை அமைச்சர் என ஏறக்குறைய 10 பணி பொறுப்புகளை உருவாக்கி அந்த 10 பணி பொறுப்புகளுக்கும் 10 நபர்களை நியமித்து மக்களின் முன்னிலையில் அவர்களை பொறுப்பேற்கச் செய்து அவர்களுக்கான தேர்தல் விதிமுறைகளை எல்லாம் வகுத்து கொடுத்து இனி இந்த பொறுப்புகளில் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் அவர்களை உருவாக்கினோம். ஏறக்குறைய 3 மாதங்கள் மிகவும் சிறப்பாக தங்கள் பணிகளை செய்து வந்தார்கள். 3 மாதங்கள் முடிகின்ற போது பொறுப்புகள் மற்றவருக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் புதிய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்தது. அந்நேரத்தில் அவர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து அமர வைத்து தேர்தல் விதிமுறைகளை எல்லாம் விளக்கிச் சொல்லிவிட்டு புதிய பொறுப்பாளர்களை நீங்கள் தேர்வு செய்யலாம் என்று சொன்னபோது ஒரு சிறுவன் தனிப்பட்ட விதத்தில் வந்து சந்தித்து சொன்னான், என்னை எப்படியாவது நிதித்துறை அமைச்சராக ஆக்கிவிடுங்கள் என்று. ஏன் நிதித்துறை அமைச்சராக விரும்புகிறாய் என்று கேட்டபோது, இந்த இயக்கம் துவங்கியதிலிருந்தே எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது நிதித்துறை அமைச்சராகிவிட வேண்டும் என்று. எனவே என்னை எப்படியாவது நிதித்துறை அமைச்சராக மாற்றிவிடுங்கள், என் வீட்டிலும் சொல்லிவிட்டேன், அவர்களும் சரி என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னான். கேட்டபோது ஆச்சரியமாக இருந்தது. அதே சமயம் அந்த மாணவனிடத்தில், இது உன்னுடன் இருப்பவர்கள் உன்னை தேர்வு செய்ய வேண்டுமே ஒழிய அருள் பணியாளரோ அருள் சகோதரிகளோ உம்மை நியமிப்பது அல்ல என்று சொல்லி அவனை தேர்தலில் போட்டியிடுமாறு கூறிவிட்டு அன்றைய தேர்தல் முறைகளை நிகழ்த்தி புதிய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்தோம். இந்நிகழ்வை எதற்காக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், பதவி என்பதை குறித்து விரும்புகின்ற மனிதர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் இந்த பதவிகளை அடைய வேண்டும் என்ற எண்ணமானது மனித மனங்களில் ஆழமாக வேரூன்றி இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த பதவிகளை விரும்புகின்ற மனிதர்களாகவே பல நேரங்களில் நமது வாழ்வை நாம் அமைத்து கொள்ள முயலுகின்றோம். 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேரில் நான் முதன்வனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமானது இன்று மேலோங்கி கொண்டே இருப்பதை நாம் கண்ணார கண்டுகொள்ள முடிகிறது. இன்றைய இறை வார்த்தை பகுதியிலும் ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளைகளுக்கான உரிமையை என்று சொல்லி தன் பிள்ளைகளுக்கான பதவியை நாடி இயேசுவிடம் வந்து நிற்கின்றாள். நீர் ஆட்சி உரிமை பெற்று வருகிற போது உமது வலப்புறமும் இடப்புறமும் இவர்களை அமரச் செய்யும் என தன் தாய் தன் பிள்ளைகளின் மீது கொண்ட பாசத்தின் அடிப்படையில் தன் பிள்ளைகளுக்கு பதவி கொடுக்க வேண்டுமென இயேசுவினிடத்தில் மன்றாடுகின்றாள். இயேசு தன்னுடைய இறப்பை பற்றி கூறிய போது அவரது இறப்பை குறித்து சிந்திப்பதை விட்டுவிட்டு அவரது இறப்பை குறித்து இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்ளவும் கடவுளின் திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்வதிலும் ஆர்வம் செலுத்துவதை விட்டுவிட்டு இந்த பதவிகளை பெற வேண்டும், அவர் ஆட்சி உரிமை பெறுகிற போது இடப்புறமும் வலப்புறமும் நம் பிள்ளைகள் அமர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அத்தாயானவள் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் மன்றாடியதை இன்று நாம் வாசிக்க கேட்டோம். பல நேரங்களில் நமது வாழ்விலும் நமது பெற்றோர் பிள்ளைகளின் நலனுக்காக பல காரியங்களை முன்னெடுக்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளின் நலனுக்காக முன்னெடுக்கிற காரியங்கள் தவறு என்பதல்ல. ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் சுயமாக நிற்பதற்கான வழிகளை அவர்கள் கண்டுகொள்ளக்கூடிய வகையில், அவர்களே அவர்கள் கையை நம்பி வாழக்கூடிய வகையில் அவர்களை உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோமே ஒழிய நம் பிள்ளைகளுக்கான அனைத்தையும் நாம் சேர்த்து வைத்துவிட வேண்டும் என்பது அல்ல நமது வாழ்க்கை முறை என்பதை உணர்ந்து கொள்ள இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் கூட தானியேல் இறைவாக்கினர் எத்தனையோ நன்மைகளை செய்த போதும் கூட அவர் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கிருப்பவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்ததை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். நல்லது செய்ய முயலுகிற போதும் பல நல்ல காரியங்களை முன்னெடுக்கின்ற போதும் வாழ்வில் பலவிதமான தடைகளை நாம் சந்திக்க நேரிடலாம். தடைகளை சந்திக்கின்ற போது நாம் கொண்டிருக்கின்ற நீதியையும்
நேரிய வாழ்வையும் நாம் விட்டுவிடலாகாது என்பதை இன்றைய இறை வார்த்தைகள் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த 10 பேருக்காக அந்த 10 பேரும் இந்த இரு சகோதரர்கள் மேல் கோபம் கொண்டார்கள் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்க கேட்டோம். காரணம், தம்மோடு இருந்தவர்கள் தாங்கள் மட்டும் தங்களுக்கு முதல்வராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆண்டவர் இயேசுவினிடத்தில் தன் தாயை கொண்டு இடத்தை கேட்கிறார்களே, பதவியை கேட்கிறார்களே என்ற அச்சமானது, என்ற எண்ணமானது அவர்கள் மத்தியில் மேலோங்கியது. அதன் விளைவாக உடனிருந்த 10 பேரும் இந்த இரு சீடர்களின் மீது கோபம் கொண்டார்கள் என்பதை விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. என்னதான் இயேசுவின் சீடர்கள் இயேசுவோடு பயணம் செய்திருந்தாலும், அவர் செய்த அத்துணை அருள் அடையாளங்களில் உடனிருந்தாலும், அவர் செய்த வல்லச் செயல்களை கண்டிருந்தாலும், இவர்களின் உள்ளமானது இந்த உலகின் போக்கின்படி இருந்தது என்பதை இந்த இறை வார்த்தைகளின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இயேசு பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்த போதும், பேச்சிழந்த மனிதனை பேச வைத்த போதும், முடக்குவாதமுற்ற மனிதனை நடக்க வைத்த போதும், இறந்த மனிதனை உயிர்ப்பித்த போதும் உடனிருந்தவர்கள் இந்த சீடர்கள். உடனிருந்த இந்த சீடர்கள் இயேசுவை அணுவணுவாக கண்டு ரசித்தவர்கள். இந்த இயேசுவை போல இருக்க வேண்டியும் என்ற எண்ணத்தோடு வளர்க்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த இயேசுவை போல இருப்பதற்கு பதிலாக என்னத்தான் நன்மைகள் நம்மை சுற்றி இருந்தாலும் தீமைகளின் மீது பார்வைப்படுவது போலவே இவர்களின் எண்ணமும் இயேசுவோடு இருந்தாலும் எண்ணமானது உலகின் போக்கின்படி அமைந்திருந்தது. அகிலத்தின் அரசராக மெசியா வருவார், நமக்கு விடுதலை தருவார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு நெடுநாட்களாக இஸ்ரேல் மக்கள் காத்திருந்தார்கள். இந்த மெசியாவின் வருகைக்காக அங்கிருந்த பெண்கள் எல்லாம் தங்களை தாங்களே ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள் என விவிலியத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இப்படிப்பட்ட அந்த மெசியா ஒரு அரசராக வருவார், நம்மை எல்லாம் ஆட்சி செய்வார், நமக்கு நல்லதை செய்வார், நம் வாழ்வில் துன்பமினி இருக்காது, மகிழ்ச்சி மட்டுமே மேலோங்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த மனிதர்களுக்கு மத்தியில் மெசியாவாகிய இயேசு மனிதருள் மனிதராக தன்னை இணைத்து கொண்டு கடவுள் நிலையில் இருந்த அவர் மனித நிலைக்கு வந்து அவர்களோடு ஒருவராக இருந்து அவர்களைப் போலவே வாழ்ந்து இந்த சமூகத்தில் ஒரு மனிதனால் நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டே வாழ முடியும் என்பதை தன் வாழ்வால் வெளிப்படுத்தினார். இந்த மக்கள் எதிர்பார்த்த வகையில் இவர் ஒரு அரசராகவோ ஆட்சியாளராகவோ வரவில்லை. மாறாக மண்ணில் மனிதனாக பிறந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசுவோடு உடனிருந்து இவரை மெசியா என கண்டுகொண்டவர்கள்தான் இந்த இயேசுவை போல, இந்த மெசியாவை போல நாங்களும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தங்களுக்குள் விதைத்து கொள்ளுவதை விட்டுவிட்டு இந்த உலகின் போக்கின்படி உயர்ந்த பதவிகளை நாடுகின்ற மனிதர்களாகவும், இந்த பதவிகளை அடைய முயலுகின்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்ற நபர்களாகவும் தங்கள் வாழ்வை அமைத்து கொண்டிருந்தார்கள். இந்த இறை வார்த்தை பகுதியோடு இன்று நமது வாழ்வை நீங்களும் நானும் ஒப்பிட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாமும் இந்த இயேசு கிறிஸ்துவை நம் முன்னோரின் வழியாக 2000 ஆண்டுகளாக அறிந்திருக்கிறோம். இந்த இயேசுவை போல வாழ வேண்டும் என்பது நமக்கு அனுதினமும் கற்பிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. நெடுங்காலமாகவே திரு அவையானது இந்த இயேசுவை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் என்பதை சொல்லிலும் செயலிலும் வெளிக்காட்டும் வண்ணமாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. எத்தனை முறை எத்தனை நபர்கள் வழியாக நாம் இதனை கேட்டிருந்தாலும் உணர்ந்திருந்தாலும் நமது வாழ்வானது எப்படி இருக்கிறது என சிந்திக்கின்ற போது பல நேரங்களில் பதவிகளையும் இந்த உலகின் போக்கின்படியானவற்றை நாடுகின்ற மனிதர்களாகவே நம் வாழ்வானது அமைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தவக்காலம் தகுந்த காலம் என்று கருதி நம்மை நாமே சுயாய்வு செய்து பார்த்து நம்மிடம் இருக்கின்ற தீமைகளை கண்டுணர்ந்து அவற்றையெல்லாம் சரி செய்து கொண்டு இந்த இயேசுவுக்கு உரிய மனிதர்களாக மாறுவதற்கு அழைப்பு விடுக்கின்ற இந்த தவக்காலத்தில் இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் இந்த கடவுளுக்கு உரியவற்றை நாடி செல்லுகிறோமா அல்லது உலகின் போக்கின்படி நமது வாழ்வை அமைத்து கொள்ளுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு 3ஆம் முறையாக தனது சாவை அறிவித்த போது கூட தங்களோடு இருக்கிறவர் தங்களுக்காக இறக்கப் போகிறாரே என்பதை குறித்து வருந்துவதை விட்டுவிட்டு இவர் ஆட்சி உரிமை பெற்று வருகிற போது உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்ற மனநிலையோடு இருந்த மனிதர்களாகத்தான் பல நேரங்களில் நமது வாழ்வு மேலோங்கி கொண்டிருக்கிறது. இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் நமது வாழ்வை சுய ஆய்வு செய்து பார்ப்போம்.
நம்மிடத்தில் இந்த உலக காரியங்களின்படி நாம் கடவுளுக்குரியவற்றை விட்டுவிட்டு இந்த உலகுக்குரியவற்றை நாடுகின்ற மனிதர்களாக இருக்கின்றோமாயின் நம்மை நாமே நெறிப்படுத்திக் கொள்வதற்கு இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இயேசுவின் இறப்பை இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இந்த தவக்காலம் 40 நாட்கள் மட்டும்தான் இந்த இயேசுவின் பாடுகளை சிந்திக்க வேண்டும் என்பது அல்ல. ஆனாலும் கூட இந்த 40 நாட்களிலும் நாம் கண்டிப்பாக இந்த இயேசு நமக்காக சிந்திய ஒவ்வொரு இரத்த துளிகளையும் நினைவு கூறும் வண்ணமாக இவர் பட்ட பாடுகளை நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். நமக்காக இத்துணை துன்பங்களை அனுபவித்து தன் உயிரையே தியாகம் செய்த இந்த இயேசுவை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் இந்த இயேசுவை போலவே இந்த சமூகத்தில் மற்றவரின் நலனில் அக்கறை கொள்ளக்கூடியவராக இந்த உலகின் போக்கை எல்லாம் விட்டுவிட்டு கடவுளுக்கு உரியவற்றை நாடி தேடுகின்ற மனிதர்களாக அனைவருக்கும் முன் உதாரணமாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இத்தகைய ஒரு வாழ்வை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த தவக்காலம் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த இயேசுவின் வாழ்வோடு நமது வாழ்வை ஒப்பிட்டு பார்ப்போம். நம்மிடம் சரி செய்யப்பட வேண்டிய பண்புகளை எல்லாம் கண்டுணர்ந்து கொள்வோம். இது நாள் வரை இது தவறு என தெரிந்திருந்தாலும் கூட, இந்த உலக போக்கின்படி நமது வாழ்வை அமைத்திருந்தாலும் கூட, இன்றைய நாளில் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. இந்த இயேசுவின் பாடுகளை இதயத்தில் இருத்தி ஆழமாக சிந்தித்து பார்க்கக்கூடிய மனிதர்களாக, தொடர்ந்து இந்த இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு நீங்களும் நானும் இந்த இயேசுவை போலவே இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்பதை மட்டும் மனதில் இருத்தி கொண்டு நம் வாழ்வை அமைத்து கொள்ள ஆற்றல் வேண்டியவர்களாக தொடர்ந்து இறைவனிடத்தில் பக்தியோடு மன்றாடுவோம். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலரிறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலரிறைவா. வெறும் வெளி நீர் வியர்வை வேதனையன்றி வேறேதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இப்பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். இப்புனித பரிமாற்றத்தால் எங்களை பாவ தலைகளிலிருந்து விடுவிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல
இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை ஒளிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிப்பவர்களை எல்லாம் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இணைய வழியில் இப்பலியை கண்டு ஜெபிப்பவர்கள் அனைவரையும் பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். இவர்களின் உள்ளத்து எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நீர் அறிந்து வைத்திருக்கின்றீர். இவர்களுக்கு தேவையானவற்றை தேவையான நேரத்தில் தந்தருளும். இந்த உலகின் போக்கின்படி தங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளாமல் உமக்கு உரியவர்களாக தங்கள் வாழ்வை அமைத்து கொள்வதற்கான ஆற்றலை இவர்களுக்கு தர வேண்டுமாய் இந்நேரத்தில் மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அப்பத்தின் வடிவில் நம் மத்தியில் எழுந்தருளிய இறைவன் இன்றும் என்றும் நம்மை தேடி வந்து நம்மை கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். இந்த இறைவனின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாக அவரை புகழ்ந்து பாடுவோம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நாம் கடவுளை மறக்க தவறினாலும் நம்மை நினைக்க தவறாதவர் இறைவன். அந்த இறைவன் ஒவ்வொரு நாளுமே நம்மை வழி நடத்துகின்றார். நம் தோல்வியை சந்திக்கிற போதும் வெற்றியில் திளைத்திருக்கின்ற போதும் நம்முடன் இருக்கின்றார். நம்மை அழைத்து வந்தவர், நம்மை அனுதினமும் வழி நடத்துபவர். இந்த இறைவனின் உடனிருப்பை நாம் உணர தவறினாலும் கூட நம்மோடு உடனிருந்து நம்மை வழி நடத்துபவர். இந்த இறைவனின் மேலான கருவைகளை நன்றியோடு நினைவு கூர்ந்து அவரை புகழ்ந்து தொடர்ந்து பாடுவோம். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறிய மாட்டார்கள் என்ற எண்ணத்தோடு எத்தனையோ தீமைகளை வாழ்வில் முன்னெடுத்த போதெல்லாம், இந்த உலகுக்குரிய காரியங்களை நாடி நமது வாழ்வை அமைத்து கொண்ட போதெல்லாம் நம்முடன் இருந்து இறை வார்த்தையின் வழியாகவும் பல நல்ல மனிதர்கள் வழியாகவும் நம் வாழ்வு நிறைவடுவதற்கு ஏற்ற வகையில் கடவுளுக்குரியவற்றை நாடி தேடுகின்ற மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதற்கான
வழிகாட்டுதல்களை கொடுத்து நம்மை வழிநடத்தி சென்றவர் நம் இறைவன். இந்த இறைவன் நீங்காமல் நமது வாழ்வில் நிறைந்திருப்பவர். இந்த இறைவனின் மேலான கிருபைகளை நினைவு கூர்ந்து நன்றியோடு பாடி துதிப்போம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கடவுள் படைத்த இந்த அழகிய உலகத்தில் உறவுகளோடு இணைந்து மகிழ்ந்து வாழ படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே பல நேரங்களில் உறவுகளை உதறி தள்ளியவர்களாக பணத்திற்கும் பதவிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம் வாழ்வை நெறி தவறிய வாழ்வாக அமைத்து கொண்ட போதும் கூட இந்த ஆண்டவர் இறை வார்த்தையின் வழியாக நம் வாழ்வு நெறிபடுவதற்காக தன்னையே அடையாளமாக கொடுத்து அவரை போல அடுத்தவருக்காக துன்பங்களை துணிவோடு ஏற்கின்ற மனநிலை கொண்ட மனிதர்களாக நம் வாழ்வில் கடவுளுக்கு உரியவற்றை முதன்மையானது இடம் கொடுத்து வாழ அழைப்பு விடுக்கின்ற வகையில் இந்த இனிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளில் இந்த இறைவனின் உடனிருப்பு நம்மோடு உடனிருந்து வழி நடத்துகிறது. நம்மை எல்லா நாளும் ஒவ்வொரு நொடியும் அவர் உடனிருந்து வழி நடத்துகிறார் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த நாள் முழுவதும் இந்த இறைவனுக்கு உகந்த மனிதர்களாக நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள ஆற்றல் வேண்டுவோம். இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இத்திருவிருந்து எங்களுக்கு நிலை வாழ்வின் அச்சாரமாக இருக்க திருவுளமானீரே. அதனால் நாங்கள் நிலையான மீட்புக்கு வந்து சேர எங்களுக்கு என்றும் என்றும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் அடியவர்களுக்கு பாதுகாப்பையும் அருளையும் மிகுதியாக தந்து அவர்கள் மனதுக்கும் உடலுக்கும் மீட்பையும் சகோதரத்துவத்தில் அன்பில் நிறைவையும் வழங்கும். இவ்வாறு அவர்கள் என்றும் உம்மீது பற்றன்பு உடையவர்களாயிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக. இறைவனின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணியே மாதாவே, உன்மேல் நீசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க
பெற்றாய், ஆதியில்லாதோனை மாதே நீ பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.